இந்த திருப்புரா ரகசியத்தோடைய ஒரு பெரிய ஒரு பிளஸ் என்ன அப்படின்னா, எல்லா சத்தியத்துமே ஒரு கதையின் மூலியமாக நமக்கு இந்த மெடிசின்ஸை இந்த ஃபுட்டில் வச்சு சாப்பிட்ற மாதிரி நமக்கு ஆழமான ஞான கருத்துக்களை ஒரு கதையின் மூலியமாக நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. புராணங்கள்லாம் நம்ம கேட்டிருக்கோம்ல, அந்த மாதிரி. இப்ப பகவானுடைய ரமண பகவானுடைய வச்சனாமிர்தம் தொடர்ந்து சில வருடங்களாக நம்ம பார்த்தோம். அதுல எல்லாம் கதை மூலியமாகலாம் இருக்காது. நேரடியான சத்தியங்கள், கேள்விகள், அதற்கு நேரடியாக 1 to 1 டைரக்டா பதில் சொல்ற மாதிரி இருக்கும். இப்ப அந்த பதில்கள் எல்லாம் நம்ம கேட்கும் போது பல நேரத்துல கேட்ட மாதிரியே இருக்கும், சொல்றதையே திருப்பி சொல்ற மாதிரியே இருக்கும், நமக்கு புரிஞ்ச மாதிரியே இருக்கும், ஆனா புரியாது. ஏன்னா அந்த மனம் அந்த சூட்சமான சத்தியத்தை கிரகிக்கிற அளவுக்கு அது தயார் நிலையில இல்லாட்டின்னா அது சொல்லப்படக்கூடிய கருத்துக்கள் உள்ளே போகாது. இப்ப இங்கே பாத்தீங்கன்னா பரசுராமருக்கு 12 வருஷம் கழிச்சுதான் அவருடைய புத்தி தெளிவாகுது. அந்த புத்தியினால அவர் அந்த சத்தியத்தை கேட்கணும்னு தோணுது. இப்ப நம்மலாம் சத்சங்கத்துல உட்கார்ந்து இருக்கோம்னா, எத்தனை வருடங்களாக நீங்கள் செய்யக்கூடிய பூஜைகளோ அல்லது பக்தியோ அல்லது உங்களுடைய சாதனைகளோ அதனுடைய பலனாக இன்று நாம் சொல்லப்படுகின்ற இந்த ஞான கருத்துக்கள் உங்களுக்குள்ளே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவதற்குண்டான வாய்ப்புகள் நாம் கொடுக்கின்றோம் நமக்காக. அப்படிங்கிற பட்சத்துல இந்த இடத்துல பரசுராமர் கேட்ட கேள்விக்கு தத்தாத்திரேயர் என்ன சொல்றாரு? ஹேமசூடன் ஹேமலேக்கை இருவர்களுக்கும் இடையே நடக்கக்கூடிய சம்பாசனையின் மூலியமாக அந்த சத் சங்கம் சரியான ஒருவரோடு நாம் சேரும் பொழுது, அதுவும் ஞான குருமார்களையோ அல்லது நல்ல சாதுக்களோடையோ நல்ல மகான்களோடையோ நாம் சேரும் பொழுது அவர்கள் மூலியமாக நாம் பெறக்கூடிய இந்த ஞானமானது நம்மை உயர்ந்த நிலைக்கு எடுத்து செல்கிறது என்றுதான் அவர் 3வது அத்தியாயத்திலே சொல்லி முடித்து அதற்கான ஒரு உதாரணமாக இந்த ஹேமலேக்கை ஸ்டோரியை ஆரம்பிச்சார். அப்ப ஹேமசூடன் ஹேமலேக்கை இவர் இருவரும் காட்டுல இருந்து தன்னுடைய ரிஷிமாருடைய வளர்ப்பு மகளான ஹேமலேக்கையை பார்த்து விருப்பப்பட்டு ரிஷியோட சம்மதமாகி மனம் முடித்து தன்னுடைய நாட்டுக்கு அழைத்து விடுகிறான். இதெல்லாம் நம்ம கடந்த கதையிலே பார்த்து விட்டோம். கேட்காதவர்கள் இருந்தீர்கள் என்றால் சென்ற சத்சங்கத்தை கேட்டு அதனுடைய விளக்கத்தை புரிந்து கொள்ளுங்கள். இப்ப ஹேமசூடன் என்ன கேட்கிறான்? ஹேமலேக்கிட்ட, நான் உன்னை இவ்வளவு விருப்பப்பட்டு ரொம்ப ஆசைப்பட்டு உன்னை கல்யாணம் பண்ணி காட்டுல இருந்து உன்னை நாட்டுக்குள்ள கூட்டிட்டு உன்னோட நான் இன்பமாக இனிமையாக இருக்க வேண்டும் என்று நான் நினைத்தால், நீ எப்பொழுதும் வானத்தை பார்த்த பொழுதும் அல்லது இங்க இருக்கக்கூடிய மற்ற வஸ்துக்களை பார்த்து தனியே அமர்ந்து கொண்டு எதையோ சிந்தித்து கொண்டே இருக்கின்றாயே, ஏன் என்னை உனக்கு பிடிக்கவில்லையா? என் மீது உனக்கு பிரியம் இல்லையா? இந்த கேள்விதான் ஆரம்பிக்குது. அப்ப இந்த பிரியம் இல்லையான்னு கேட்ட உடனே ஹேமலேக்கை திருப்பி கேட்கிறாங்க, பிரியம் என்றால் என்ன? ராஜகுமாரரே, எதை நீங்கள் பிரியம் என்று சொல்கிறீர்கள், எது பிரியம் இல்லை என்று சொல்கிறீர்கள் தான் கேள்வி ஆரம்பிக்கும். அப்ப ராஜகுமார் இவர் ஹேமசூடன் என்ன சொல்றாரு? இது என்ன குழந்தைகள் கூட தெரியும், எது நமக்கு சுகம் தருதோ அது பிரியம், எது நமக்கு சுகம் தரவில்லையோ துக்கம் தருகிறதோ அது ஆப்பிரியம், பிரியம் இல்லாதது. பிரியம் என்றால் விரும்பக்கூடியது, அன்பு செலுத்தக்கூடியது, அல்லது நமக்கு பாசத்தை ஏற்படுத்தக்கூடியது, இனிமை தரக்கூடியது, அதெல்லாம் நம்ம பிரியம்னு சொல்றோம். அப்ப ஹேமலேக்கை தனக்குள்ள ஒரு கேள்வியாக ஹேமசூடனுக்குள்ள, அதாவது ஹேமலேக்கை ஒரு ஞானமடைந்த ஒரு பத்தினி, அது நல்லா புரிஞ்சுக்கணும், ரிஷி பத்தினி, ரிஷியோடைய வளர்ப்புல இருந்து தனக்குள்ள தெளிவடைந்த ஒரு பெண். ஆனால் தன்னுடைய தெளிவை வெளிப்படுத்தாமல் தன்னுடைய கணவனான பதிக்கு வைராக்கியத்தையும் ஞானத்தையும் உண்டு பண்ண வேண்டும் என்பதற்காக அவள் வேறொரு முறையை கையாண்டு அவனுக்குள்ளே அந்த ஒரு வைராக்கியத்தை ஏற்படுத்த முயற்சி செய்கின்றாள். அதனாலதான் அவளே தெரியாதது போல ஒரு கேள்வியை எழுப்புகின்றாள், எனக்கு ஒன்றும் தெரியவில்லை, பதில் சொல்லுங்க, பிரியம் என்றால் என்ன அப்படின்னு. அப்ப அவர் என்ன சொல்றாரு? சுகம் கிடைக்கிறது பிரியம், துக்கம் கொடுக்கறது அப்பிரியம்ங்கும் போது அப்ப அங்க ஹேமலேக்கை கேட்கிறா, எந்த ஒரு வஸ்துமே சுகத்தை கொடுக்கிறது, பிரியத்தை கொடுக்கிறது என்றால் எல்லா காலத்திலும் எல்லா இடத்திலும் நமக்கு அது சுகத்தை கொடுக்கிறது என்றால் நீங்கள் சொல்வது போல அது எனக்கு அன்புக்குரிய விஷயம், பிரியத்திற்குரிய விஷயம் என்று எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் வெளியிலே இருக்கக்கூடிய எல்லா வஸ்துக்களும் ஒரு காலத்திலே ஒரு இடத்திலே சுகத்தை தருகின்றது, அதுவே இன்னொரு காலத்திலே இன்னொரு இடத்திலே அது சுகமில்லாமல் துக்கத்தை தரக்கூடிய ஒரு பரிணாமத்தை அடைகின்றது என்றால் அப்ப எதிலே உண்மையான சுகம் இருக்கின்றது? அல்லது சுகத்தை வைத்துக்கொண்டு இது எனக்கு பிரியமானது, இது பிரியம் இல்லாதது என்று எப்படி தீர்மானிக்க முடியும்? ஏனென்றால் அந்த வஸ்து இப்பொழுது சுகம் தருகின்றது,
அல்லது சில வருடங்கள் கழித்தோ அல்லது சில நாட்கள் கழித்தோ அதே வஸ்து எனக்கு துக்கத்தையும் தருகின்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கின்றது அல்லவா? நீங்கள் வெறும் சுகத்தை மட்டுமே பார்க்கிறீர்கள் ஒரு வஸ்துவிலிருந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடியதை. அந்த வஸ்துவிலிருந்து வரக்கூடிய துக்கத்தை ஏன் நீங்கள் பார்க்கவில்லை அப்படிங்கிற அந்த கேள்வியெல்லாம் அவ எழுப்புறா. நம்ம ஆளுக்கு ஒன்றும் புரியல. எப்பயும் போல தானே, ஏதோ வித்தியாசமா ஏதோ சொல்றாளே அப்படின்ற மாதிரி அவரும் கேட்டுக்கிட்டே இருக்காரு. அப்ப தன்னுடைய கணவனுக்கு புரிய வைப்பதற்காக பல உதாரணங்களை அடுக்கி வைக்கின்றார். வெயில் காலத்திலே குளிர்ச்சி இனிமையாக இருக்கிறது, சுகத்தை தருகிறது. அதே குளிர்காலத்திலே அதே குளிர்ச்சி நமக்கு துக்கத்தை தருகின்றது. ஐயோ ரொம்ப குளிர்ச்சியா இருக்குதே, கொஞ்சம் வெப்பம் இருந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம். வெப்ப காலத்துல என்ன சொல்றோம், ஐயோ ரொம்ப வெப்பமா இருக்கு, இப்ப இந்த வெப்பம் நமக்கு வேண்டாம், இங்க குளிர்ச்சி வேணும்னு எதிர்பார்க்கிறோம். அப்ப வெப்பம் நமக்கு சுகத்தை தருகிறது என்றால் எல்லா காலத்திலும் சுகத்தை கொடுக்க வேண்டும். குளிர் நமக்கு சுகத்தை கொடுக்கிறது என்றால் எல்லா நேரத்திலும் எல்லா இடத்திலும் எல்லா காலத்திலும் நமக்கு சுகத்தை கொடுக்க வேண்டும். ஆனால் அப்படி இல்லை. அப்ப வெளியில இருக்கக்கூடிய ஒரு வஸ்து இடத்தையும் நேரத்தையும் மாறும் பொழுது அது துக்கத்தையும் கொடுக்கக்கூடிய தன்மை உடையது என்பதை நாம் அறிய மறுக்கின்றோம். அதை சரியாக பார்க்க மறுக்கின்றோம், புரிந்து கொள்ள மறுக்கின்றோம். இதைதான் போன வாரம் உங்களுக்கு எல்லாத்துக்கும் பிராக்டிஸ் கொடுத்துருந்தோம். எல்லாரும் உங்க லைஃப்ல சுத்தி இருக்கக்கூடிய எல்லா வஸ்துக்களையும் பாருங்க. எந்த வஸ்து உங்களுக்கு நிலையான சுகத்தை தருகின்றது? உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு வஸ்துக்களிலும், அது காரா இருக்கட்டும், வீடா இருக்கட்டும், வீட்டுக்காரரா இருக்கட்டும், குழந்தைங்களா இருக்கட்டும், இல்ல எந்த விதமான நகைகளாக இருக்கட்டும், துணிமணிகளாக இருக்கட்டும், உடைமைகளாக இருக்கட்டும், உறவுகளாக இருக்கட்டும், எல்லா வஸ்துக்களையும் பாருங்கள், எல்லா மனிதர்களையும் பாருங்கள். எந்த ஒரு விஷயம், எந்த ஒரு வெளியில் இருக்கக்கூடிய விவகாரமான ஒரு விஷயம் உங்களுக்கு முழுமையான சுகத்தை அளிக்கின்றது? கண்டிப்பா நீங்க இந்த போன வாரத்தை இதை நீங்க பிராக்டிஸ் பண்ணினீங்கன்னா எல்லாமே ஒரு கட்டத்துல சுகமா இருக்குது, அதே இன்னொரு கட்டத்துல துக்கமா மாறுது. ஆரம்ப காலகட்டத்துல எல்லாமே இனிமையாக இருக்குது, அதனோடு பயணித்து கொஞ்ச காலம் போகும்போது எல்லா உறவுகளிடமே ஒரு சிறிய மனக்கசப்புகள் ஏற்படுகின்றது. அது கணவன் மனைவியா இருக்கட்டும், குழந்தைகளாக இருக்கட்டும், அல்லது நம்மால் செய்யப்படுகின்ற வேலைகளாக இருக்கட்டும், தொழிலாக இருக்கட்டும். ரொம்ப ஆசைப்பட்டு ஒவ்வொரு தொழில ஆரம்பிக்கிறோம், நல்ல லாபம் வரும்னு. அப்புறம் நல்ல ஆரம்பத்தில் நல்ல லாபம் வரும்போது நமக்கு ரொம்ப இனிமையா சுகமா இருக்குது. ஆனா ஒரு குறிப்பிட்ட காலம் அதே தொழில் நமக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தும் போது ஆழமான துக்கத்தை கொடுக்கின்றது. ஒரு நபர் ஆரம்பத்துல நமக்கு இனிமையுடைய நல்ல நண்பராக இருக்கின்றார், ஒரு காலகட்டத்திலே அவரே நமக்கு துரோகத்தை செய்யக்கூடியவராக மாறும் பொழுது அது நமக்கு துக்கத்தை கொடுக்கின்றது. நம்மளுடைய வாழ்க்கை துணையாக வரக்கூடிய கணவனாக இருக்கட்டும், மனைவியா இருக்கட்டும், ஆரம்பத்தில் நல்ல அன்புக்குரியவராக இருந்து பிற்காலத்தில் அவர்களிடம் இருந்து வரக்கூடிய எதிர்வினை, அந்த ஒரு விதமான கோபத்தையும் மற்ற விதமான குணங்களையும் பார்க்கும் பொழுது நமக்கு துக்ககரமாக இருக்கின்றது. அப்ப இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் பார்க்கிறோம் நம்ம. அது சாப்பிடக்கூடிய விஷயங்களா இருக்கட்டும், கேட்கக்கூடிய விஷயங்களா இருக்கட்டும், தொடக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், இந்திரியங்களினால் அனுபவிக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் இந்த உலகத்துல நம்மால் பார்க்கப்படுகின்ற அனைத்துமே இந்த பரிணாமத்திற்கு உட்பட்டது. அப்ப ஒரு மனிதனானவன், ஜீவன் எங்க அவனுக்கு பிரச்சனை தெரியுங்களா? அவனோட அறிவு தெளிவு நிலையில் இல்லாததினால், அவனுக்குள் இருக்கக்கூடிய மோகத்தினாலும் ஆசையினாலும் அவன் தான் விரும்புவதை மட்டுமே பார்க்க விரும்புகிறான். தான் எதை விரும்புகிறான்? சுகத்தை தரக்கூடிய விஷயத்தை மட்டும் பார்க்க விரும்புகின்றான். தன்னுடைய ஆசை நிறைவேற வேண்டும் என்று நினைக்கின்றான். அவனுக்குள்ள துக்கத்துக்கான விதையான இந்த வாஞ்சை அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏமலைக்கை. வாஞ்சை தான் துக்கத்துக்கான பீஜம். நமக்குள்ள துக்கம் வர்றதுக்கான மூலமே அந்த ஆசை தான். அது பேராசையா மாறும் பொழுது, அதை நிறைவேறும் என்று தொடக்கும் பொழுது நமக்குள்ள அது துக்கத்துக்கு மீண்டும் மீண்டும் அழைத்து செல்கின்றது. அப்ப எல்லா வஸ்துக்களிலும் ஒரு காயினுக்கு ரெண்டு பக்கம் இருக்கு, இல்ல பூவா தலையா அப்படின்னு சொல்றோம்ல, அந்த மாதிரி எல்லா விதமான அனுபவங்களிலும் சுகத்தை தரக்கூடிய எல்லா வஸ்துக்களிலும் இன்னொரு பக்கம் மறைந்திருக்கின்றது துக்கத்தை தரக்கூடிய தன்மையும். அப்ப சுக தரிசனம், தோஷ தரிசனம். சுகத்தை கொடுக்கக்கூடிய பாகத்தையும் நாம் உணர்வது, அதே சமயத்தில் அதனுடைய இன்னொரு தன்மையான துக்கத்தை தரக்கூடிய விஷயத்தை ரெண்டையும் நம்ம பார்த்தாதான் அது யதார்த்த தரிசனம். இருக்கிறத இருக்கிற மாதிரி பார்ப்பது, அதை இருக்கிற மாதிரி உணர்ந்து கொண்டோம் என்றால் நம்ம லிவிங் இன் ரியாலிட்டி, நம்ம வாழ்க்கையில் யதார்த்தமான உண்மையான வாழ்க்கையில் வாழுகின்றோம். ஆனால் இருப்பதை எனக்கேற்றார் போல் பார்ப்பது, எனக்கு விரும்பியது போல் பார்ப்பது, அதனை முழுமையாக பார்க்காமல் ஒன் சைடடாக அதை நான் பர்சீவ் பண்ணோம்னா தென் நம்ம ஒரு அறியாமையின் வழியாக நாம் அனைத்தையும் பார்த்து எடுத்துக்கொள்கின்றோம். அதனாலதான் உங்களுக்கு துக்கம் வேற எது இல்லைங்கன்னு வர்றது இல்லைங்க, உங்களுக்குள்ள இருந்துதான் துக்கம் வருது. நல்லா பாருங்க. இப்போ ஒண்ணு எனக்கு இது கஷ்டமா இருக்குங்க, துக்கமா இருக்குங்கன்னா அது ஆரம்பத்துல இருந்தே அது அந்த தன்மையை கொடுக்கக்கூடியதுதான்.
ஆனா அதை நான் பார்க்கல. திடீர்னு எனக்கு ஒன்றும் வரல. அது வருங்கிறது என்னால முன்னாடியே கணிக்க முடியல. எனக்கு அதனுடைய இன்னொரு பக்கத்தை பார்க்க தெரியாததுனால நான் அதுகிட்ட இருந்து எப்பயுமே சுகத்தை தான் எதிர்பார்த்தேன். ஆனா அது திடீர்னு துக்கத்தை கொடுக்கணும்னு நான் எதிர்பார்க்கல. அது என்னடானா எனக்கு துக்கத்தை கொடுத்துருச்சு. அதை என்னால ஏத்துக்க முடியல. இதுதான் மனிதன் சொல்லக்கூடிய விஷயம். உண்மையில அந்த வஸ்துக்கு துக்கத்தை கொடுக்கக்கூடிய தன்மையும் இருக்குது என்பதை நீ அறியாததுனால்தான் அது உனக்கு சடனா உன் லைஃப்ல ஏதோ ஒரு இம்பாக்ட் நடந்துட்டு சடனா உன் லைஃப்ல வந்து அது வந்து துக்கத்தை கொடுத்துருச்சுன்னு நினைக்கிறேன். அது நம்மளுடைய முட்டாள்தனம். நமக்கு நம்ம அறிவில்லாததனால் ஏற்படுவது. இங்க வந்து ஹேமலேக்கி அதுதான் வந்து ஹேமசூடனுக்கு புரிய வச்சாங்க அந்த அத்தியாயத்துல. என்ன திருப்பி திருப்பி சொல்றாங்க அவங்களுக்குள்ள அப்படின்னா, நான் ஒரு காலத்துல அது நமக்கு சுகம் தருது, இன்னொரு காலத்துல அது துக்கம் தருதுன்னா, அப்ப உண்மையான சுகம் தரக்கூடிய வஸ்து எது மேல இருக்குது அப்படின்னு கேக்குறாங்க. எல்லாத்தையும் அடைந்த உன்னுடைய ராஜா, உன்னுடைய தகப்பனார், உலகத்துல கிடைக்கக்கூடிய எல்லா வஸ்துக்களும் இருக்கவரும் துக்கத்துல இருக்கிறார், வசனப்படுறாரு. அதே நேரத்துல எதுவும் இல்லாத சில மனிதர்களும் சுகத்துல இருக்கிறாங்க. அப்ப வெளியில இருக்க ஒரு வஸ்தை சார்ந்து சுகம் நிர்ணயிக்கப்படுகிறதா? அப்ப சுகம் என்பது எங்க நிக்குது? எக்ஸாக்டா நம்ம சுகம்னா என்ன அப்படின்னா, நம்மளுடைய மனம், நம்மளுடைய புத்தி எதை ஆசைப்படுகின்றதோ, எதை விரும்புகின்றதோ, அந்த விரும்புகின்ற விஷயம் நமக்கு நடக்கும் பொழுது நம் மனம் புத்தியிலே சத்துவகுணத்திலே ஆழமாக அமைதி அடைகின்றது. அதனால் நமக்குள்ள ஒரு இனிமைத்தன்மை ஏற்படுகின்றது. நான் விரும்புற மாதிரி விரும்பின விஷயம் நடந்தாதான் எனக்கு சுகம். அது நடக்கிற மாதிரி நடந்தா அது நமக்கு சுகம் தருதா? இப்ப அததான் இங்க வந்து ரொம்ப அழகா வந்து வெளியில இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தினால வந்து நமக்கு சுகம் கொடுக்குதுன்னா, அப்ப வெளியில இருக்கக்கூடிய ஒரு விஷயத்துல இருந்து துக்கத்தை கொடுக்கறதே நீ பாரு அப்படிங்கிறதுக்கு தான் ரெண்டு விதமான துக்கத்தை சொல்றாங்க. வெளியிலே இருந்து வரக்கூடிய துக்கம், உள்ளுக்குள்ளே இருந்து வரக்கூடிய துக்கம். பகீர் துக்கம், அந்தர் துக்கம் அப்படிங்கிறது. அப்ப வெளியில இருக்கக்கூடிய வஸ்துக்களினால் நம்ம உடலுக்கோ அல்லது நம்மளுடைய ஏதாவது ஒரு தீங்கு ஏற்படக்கூடிய ஒரு தேகத்துக்கு வரக்கூடிய பல பிரச்சனைகள் வரும். அது ஒரு துக்கம்னு எடுத்துக்கலாம். அதை விட இந்த மனதினால் வரக்கூடிய துக்கம் தான் இந்த உலகத்தையே முழுங்கக்கூடிய அளவுக்கு அது தன்மை புரிந்தது அப்படின்னு இங்க ஹேமலேக்கி சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க நிறைய உதாரணத்தை கொடுத்துறாங்க. ஒரு கிருமிகளோ அல்லது ஒரு பிராணிகளுக்கோ நடக்கக்கூடிய சுகத்திற்கும் மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய சுகத்துக்கும் என்ன வித்தியாசம் இருக்குங்கிறாங்க. என்ன பெரிய வித்தியாசம் இருக்கு? ஒரு 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 ஜீவனானவன், ஒரு மனிதனானவன் அவனுடைய உடல் சார்ந்த ஆண் பெண் சேரும் பொழுது ஒரு சுகத்தை அவன் அனுபவிக்கின்றான் அப்படின்னு சொன்னோம் என்றால், அவன் அந்த செயலுக்கு பின் தளர்ச்சி அடைந்தவனாக மாறிவிடுகின்றானே. அவன் உடலில் இருக்கக்கூடிய நரம்புகள் எல்லாம் தளர்ச்சி அடைந்து சோர்வாடை அடைந்து விடுகிறானே. அப்ப அதுக்கப்புறம் அவனுக்கு அந்த சுகம் எங்கே சென்றது? அது மட்டும் இல்ல, நிறைய டீட்டெயிலா அவங்க சொல்றாங்க. அது சார்ந்த உடல் சார்ந்த சுகம், இதே மாதிரி சுகம் வந்து மற்ற பிராணிகளுக்கும் ஏற்படவில்லையா? அப்ப பிராணிகளுக்கும் நமக்கும் இருக்கக்கூடிய சுகத்துல என்ன வித்தியாசம் இருக்குது? அட்லீஸ்ட் பிராணிகளுக்காச்சும் ஆசைகள் அதிகம் கிடையாது. அதுங்க வந்து ரொம்ப யோசிக்கிறதும் கிடையாது. அதுங்களுக்கு பிரெயின் வந்து ஒரு பிக்ஸ்டா ஓடிக்கிட்டே இருக்கு, அதுக்கான சுகத்தை அனுபவிக்குது. ஆனா மனிதன் அப்படியா? அவனுக்கு ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான வாஞ்சைகள், ஆசைகள் இருந்து கொண்டே இருக்கின்றன அல்லவா? அந்த ஆசைகள் இருக்கும் பொழுது அவன் எப்படி அந்த நிம்மதி தன்மையை அடைகின்றான்? அப்ப பிராணியை காட்டிலும் நம்மளை வந்து கீழானதாக நமக்கு தோன்றுகிறது அப்படிங்கறதெல்லாம் சொல்லி, இந்த மனிதன் வந்து ஒரு உடல் சார்ந்து கிடைக்கக்கூடிய ஒரு விஷயத்துல ஒரு சுகம் கிடைக்குது அப்படின்னா, உலகத்துல எந்த விஷயத்துல கூட அவனுடைய மனம் வந்து சுகத்தை கிடைக்க முடியும்னு சொல்லி அவனால கற்பனை பண்ண முடியும் அப்படிங்கறத ஹேமலேக்கி எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. அதெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு இப்போ உடல் சார்ந்த அனுபவத்தெல்லாம் ரொம்ப தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. நீங்க இந்த புஸ்தகம் வாங்கி அதை தயவு செய்து படிங்க. சில விஷயம் ரொம்ப டீட்டெயிலா சொல்றாங்க, அதெல்லாம் நான் எக்ஸ்பிளைன் பண்ண முடியல இந்த இடத்துல. அப்படிங்கும்போது அதை நீங்க வந்து புத்தகம் வாங்கி அதுல அவங்க சொல்லியிருக்க விஷயத்துல நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா தான் அதோட உங்களுக்கு புரியும். அப்புறம் இன்னொன்னு சொல்றாங்க, நீ என் மீது ரொம்ப பிரிய, நான் அதாவது ஹேமசூடன் வந்து ஹேமலேக்கன் மீது ரொம்ப பிரியவனா இருக்கிறதா நீ சொன்னேன்னா, நான் வெளியில இருக்க என் மீது உனக்கு எப்படி பிரியம் ஏற்படுகின்றது? ஒரு விஷயத்தின் மீது உனக்கு எப்படி ஆசை ஏற்படுகின்றது, எப்படி பிரியம் ஏற்படுகிறது அப்படின்னு கேட்கிறாங்க. வெளியில இருக்கக்கூடிய பெண் வெளியில தான் இருக்கிறான். அதனுடைய ஒரு தோற்றமானது உனக்குள்ள எப்படி ஒரு ஆசையை ஒரு பிரியத்தை ஏற்படுத்துகிறது நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். நம்ம எல்லாருமே நம்ம ஆசை இப்படித்தானே கிரியேட் பண்றோம். வெளியில இருக்கக்கூடிய அந்த பெண்ணுடைய ஒரு வடிவமோ அல்லது ஒரு போட்டோவோ அதனோட இமேஜ் நமக்குள்ள போகும் பொழுது நம்ம வந்து அந்த வடிவத்தையோ அந்த ஒரு தோற்றத்தையோ நமக்குள்ள மீண்டும் 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 நினைக்கும் பொழுது, அல்லது இது எனக்கு பிடிக்கும் என்று, இந்த மாதிரி இருந்தால் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு ஏற்கனவே நமக்குள்ள பதிந்து வைத்திருக்கக்கூடிய மன அமைப்பின் காரணமாக
இப்போ உதாரணத்துக்கு பார்த்தோம்னு வச்சுங்களேன், ஒருத்தருக்கு வந்து நல்ல கருப்பான ஒரு பெண்ணை பிடிக்கும். அது அவருடைய ஐடியா. அவருக்கு சிகப்பா இருந்தா பிடிக்காது. அப்ப சிகப்பா ஒரு பெண் வரா அப்படின்னா, ஐயோ இந்த பெண் அழகே இல்ல. அதே நேரத்துல கருப்பான ஒரு பெண் வரானா, அவனுக்கு மிகவும் அழகானவளாக தோன்றுகிறாள். அப்ப அந்த பெண்ணை மீண்டும் மீண்டும் அவன் நினைக்கிறான். நினைக்க 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 அந்த ஒரு விஷயம் வந்து ஆழமான ஆசையாக அவனுக்குள் மாற்றிக்கொண்டே இருக்கின்றது. அப்ப எனக்கு கருப்பு பிடிக்கும் அல்லது சிவப்பு பிடிக்கும் அப்படிங்கிறது இவனுக்குள் இவன் பதிந்து வைத்திருக்கக்கூடிய அந்த மன அமைப்பிலிருந்து வருகிறது. அவன் ஏன் அப்படி பதிஞ்சிருக்கான் அப்படின்னா, அதுக்கு வந்து அவன் வந்து இந்த விஷயம் இந்த மாதிரி இருந்தா எனக்கு சுகம் கொடுக்கும்னு அவனே நினைக்கிறான். அதுக்குதான் சோபனா அத்தியாசம் அப்படின்னு சொல்லுவோம். எனக்கு இந்த பொருளில் இருந்து எனக்கு சுகம் கிடைக்கும் என்று நான் நினைக்கின்றேன், அதனால் அதை நான் விரும்புகின்றேன், அதனால் அதை மீண்டும் மீண்டும் நினைக்கின்றேன், அதனால் அதை அடைய துடிக்கின்றேன். ஒரு சில பேருக்கு சில உணவு வகைகள் பிடிக்கும், ஒரு சில பேருக்கு சில இடங்களில் செல்வது பிடிக்கும். ஏனென்றால் அங்கு சென்றால் எனக்கு சுகம் கிடைக்கும் என்று நான் நினைக்கின்றேன், அந்த பொருள் கிடைத்தால் சுகம் கிடைக்கும் என்று நான் நினைக்கின்றேன். நினைக்க மட்டும் செய்யவில்லை, ஆரம்பத்துல நம்ம வந்து அதை பத்தி கிடைக்கும்னு நமக்கு ஒரு ஐடியா வரும்போதே அது ஒரு விதமான எண்ணமா தான் இருக்குது. இதனால எனக்கு கிடைக்கும்னு தீர்மானம் பண்ணும் போது எனக்கு வந்து சங்கல்பமா மாறிடுது. அது கிடைத்தால்தான் எனக்கு சுகம் என்று நினைக்கும் பொழுது அது ஆசையாக மாறிவிடுகிறது. அதுக்கப்புறம் அது இல்லை என்றால் சுகம் கிடையாது. அப்ப நம்மளுடைய லைஃப்ல பார்த்தோம்னு வச்சுங்களேன், நம்மளுடைய மனசுல இந்த மாதிரி ஆயிரக்கணக்கான கயிறு கட்டி வச்சிருக்கோம். ஒவ்வொரு கயிறும் ஒவ்வொரு ஆசைகள். நம்மளுடைய புத்தியில நம்மளுடைய மனதுல வந்து லட்சக்கணக்கான ஆசைகள் இருக்குது. எல்லாம் ஒரே மரத்துல வந்து நீங்க திருவண்ணாமலை கிரிவலம் போனீங்கன்னா ஒவ்வொரு மரத்துல கயிறு கட்டிட்டே இருப்பாங்க. ஏன் கட்டுறாங்கன்னு அவங்களுக்கும் தெரியாது, அது கட்டுறவங்களுக்கும் தெரியாது. எல்லாரும் கட்டுறாங்க, நம்மளும் கட்டுறோம். சில இடத்துல பார்த்தீங்கன்னா கல் அடுக்கி வைப்பாங்க. ஏன் அடுக்கி வைக்கிறாங்கன்னு தெரியாது, எல்லாரும் அடுக்குறாங்க, நம்மளும் அடுக்கும். அந்த மாதிரி ஒரு மரத்துல பாத்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான கயிறு கட்டியிருப்பாங்க. அப்ப அந்த மரம் வந்து அந்த கயிறு கட்ட 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 அது அதோட இறுக்கத்தன்மை அதிகமாகும். ஒவ்வொரு கயிறும் அதுல இருந்து எடுக்க எடுக்க அதனுடைய இறுக்கத்தன்மை விலகும். அது போல நம்மளுடைய உணர்வு இருக்குல்ல, நான்ற உணர்வு, இந்த உணர்வு மேல நம்ம என்ன பண்றோம்னா தொடர்ந்து வெவ்வேறு விதமான ஆசைகள் அப்படின்னு சொல்லக்கூடிய எனக்கு இது கிடைச்சா சுகம், எனக்கு இது கிடைச்சா சுகம், நான் படிச்சா சுகம், எனக்கு நல்ல வேலை கிடைச்சா சுகம், அல்லது நான் நிறைய பணம் சம்பாதிச்சா சுகம், எனக்கு இந்த கார் கிடைச்சா சுகம், எனக்கு இந்த வீடு கிடைச்சா சுகம், எனக்கு இந்த பெண் கிடைச்சா சுகம், எனக்கு இந்த உணவை சாப்பிட்டால் சுகம். அப்ப இந்த மாதிரி ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான சுகம் 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 என்ற ஒரு விதமான எண்ணங்களை நமக்குள்ளே போட்டு நம்மையே கட்டி வைக்கின்றோம். அப்ப நிறைய ஆசைகள் ஏற ஏற நமக்கு பிரஷர் அதிகமாகுது. அப்ப அதுல ஏதாவது ஒரு விஷயம் நாம் இது சுகம் இப்படி எனக்கு நடந்தால் சுகம் என்று நினைக்கிற ஒரு விஷயம் நடந்துருச்சுன்னு வச்சுங்களேன், நம்மளுடைய ஆசையானது பூர்த்தியானதாக நாம் நினைக்கின்றோம். அது வேற ஒண்ணும் இல்லை, நம்ம கட்டின கயிறு ஒரு கயிறை நம்ம என்ன பண்றோம், எடுத்துறோம். அப்ப அந்த கட்டின அந்த டைட்னஸ் வந்து அந்த கயிறை நம்ம ரிமூவ் பண்ண ஒரு சின்ன ஒரு லூஸ் ஆகுது இல்ல, ஒரு ஃப்ரீனஸ் வருது இல்ல, அந்த ஃப்ரீனஸ் வரும்போது நமக்கு ஏற்படுகின்ற உணர்வை தான் ஆஹா நான் நினைச்சது நடந்துருச்சு, நான் நினைச்ச மாதிரி எனக்கு சுகம் கிடைச்சிருச்சு. இது எல்லாமே நம் ஆசையினால், நம்மளுடைய பேராசையினால் அல்லது நமக்கு விருப்பக்கூடிய ஒரு விஷயங்கள் நடந்தாதான் உங்களுக்கு சுகம். நீங்க இது கிடைச்சா எனக்கு சுகம் இல்லைன்னு நினைக்கிற ஒரு விஷயம் நடந்தா உங்களுக்கு சுகம் கொடுக்கறது இல்லை. இதெல்லாம் ரொம்ப டீப்பான சப்ஜெக்ட், நமக்குள்ள உட்காந்து நம்ம ஆராயணும். அப்ப மனிதனுக்கு மனிதன் சுகம் மாறுபடுகின்றது. மனிதனுக்கு மனிதன் ஒவ்வொரு பொருளிலே வெளியில இருந்து எதிலிருந்து சுகம் கிடைக்கும் என்ற தன்மை மாறுகிறது. சில பேருக்கு காரத்துல சுகம் பிடிக்குது, சில பேருக்கு இனிப்பு பிடிச்சிருக்கு, சில பேருக்கு துவர்ப்பு பிடிச்சிருக்கு, சில பேருக்கு கசப்பு பிடிச்சிருக்கு. அப்ப அந்த பொருள் தான் சுகம் இருக்குன்னா எல்லாருக்கும் சுகம் வரணுமே, காமனா வரலையே. இந்த உலகத்துல எத்தனையோ கோடிக்கணக்கான வஸ்துக்கள் இருக்கு. சில பேர் மெலோடியான சாங் கேட்கறாங்க, சில பேர் ரேப் சாங்ஸ் கேட்கறாங்க, சில பேர் பாப் சாங்ஸ் கேட்கறாங்க, சில பேர் கர்நாடிக் மியூசிக் கேட்கறாங்க. அப்ப அவரவர்களுக்கு அந்த ஏதோ ஒரு உணர்வு அவங்களுக்குள்ள இதை கேட்டா இது எனக்கு பிடிக்கும் அப்படின்னு வச்சிருக்காங்க. அதை கேட்கும் போது அது அவங்களுக்கு சுகம் கிடைக்கும். அப்ப மனதினால் கற்பனை செய்யப்பட்டு மனதினால் விரும்பப்படுகின்ற ஒரு விஷயம் நமக்கு நடக்கும் பொழுதுதான் அது நமக்கு சுகத்தை தருகிறதே தவிர, மனதினால் கற்பனை பண்ணாத, மனதினால் விரும்பப்படாத ஒரு விஷயம் நம்ம லைஃப்ல நடந்தா அது நமக்கு சுகம் தர்றதே கிடையாது. ஒரு பெரிய ஞானி, அவர் பணத்து மேல ஒரு விருப்பமே இல்லாம அவர் பாட்டுக்கு இருக்கிறார். ஒரு ராஜா வரார், வந்து ஆயிரக்கணக்கான பொற்காசுகளை அவர்கிட்ட கொடுக்குறாரு. அவரோ ஏகாந்தியான ஒரு என்னது, அவர் வந்து நிர்வாண நிலையில அவர் இருக்கார். அவர்கிட்ட கொண்டு வந்து ஆயிரக்கணக்கான பொற்காசு கொடுக்கும்போது அவர் தூக்கி எறிகிறார். ஏன்னா அவருக்கு அதுல சுகம் கிடையாது.
ஆனா அதை தூக்கி எரிஞ்ச மாத்திரத்துல அங்க இருந்த ஒரு ஏழை விவசாயியோ ஒரு ஏழையோ பார்த்தோம்னா அந்த பொற்காசை பார்த்தோம்னா ஆஹா இவ்வளவு ஒரு பொற்காசு சில நான் எடுக்கும்போது அவனுக்கு அளப்பரிய சுகம் வருது. அப்ப இவருக்கு அதுல சுகம் கிடையாது, அவனுக்கு அதுல சுகம் வருதுன்னா அந்த வஸ்து ரெண்டு பேருக்கும் ஒரே மாதிரி தானே இருந்திருக்கணும். அப்ப சுகம் என்பது நம் மன அமைப்பை சார்ந்து இருக்கின்றது, நம்மளுடைய கற்பனையை சார்ந்து இருக்குது. அப்ப நம்ம கற்பனையிலிருந்து நாம் விலகும் பொழுது, நம் கற்பனையிலிருந்து வெளியேறும் பொழுது நாம் சுகத்திலிருந்து வெளியேறுவோம்னு நினைக்காதீங்க. உங்களுடைய யதார்த்த உண்மையான உங்களுடைய இருப்பு சுகத்தில் நீங்கள் விழுவீர்கள். இப்ப ஆர்டிபிஷியலா நம் மனதினால் விரும்பப்படுகின்ற விஷயம்தான் நாம அனுபவிச்சா ஒரு சுகம் கிடைக்குது. ஆனா உங்களுடைய இருப்பு நிலையான சத்திய நிலையான நம்மளுடைய சச்சிதானந்த நிலைன்னு சொல்லக்கூடிய ஆத்ம உணர்விலே நாம் இருக்கிறதே ஆனந்தம் தான். அந்த ஆனந்தம் தான் புத்தியில சத்துவகுணத்துல வெளிப்படும் பொழுது ஒண்ணு நல்லா புரிஞ்சுங்க. புத்தி நமக்கு இருக்கிற புத்தி சத்துவகுண பிரதானம். சத்துவகுணம்னா எப்பொழுதும் இனிமை சுகத்தை தரக்கூடிய இனிமையான உணர்வை தரக்கூடிய உணர்வு. அப்ப அந்த புத்தியில மனசு அடங்கும் பொழுது, மனசு ஒன்றிணையும் பொழுது, அப்ப மனமும் புத்தியும் அந்த சத்துவகுணத்தை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும் பொழுது அது நமக்கு ஒரு இனிமையான உணர்வு கொடுக்கும். அப்ப அந்த மனம் புத்தியோடு லயமாகணும். அது எப்ப லயமாகும்னா மனம் விரும்பப்பட்டு ஒரு விஷயத்து பின்னாடி ஓடிக்கிட்டே இருக்கிற வரைக்கும் புத்தியோட லயம் ஆகாது. அது வெளியில பப்பரப்பான வெளியே ஓடிக்கிட்டே இருக்குது, ஏதோ பகிரந்தமா வெளியே ஓடிக்கிட்டே இருக்குது. அப்ப அது உட்கார்றதுக்கு நேரமே இல்லை, அது ஆசைப்பட்ட விஷயத்துல ஓடிக்கிட்டே இருக்குது. அது ஆசைப்பட்ட விஷயம் கிடைக்கும் போது அது என்ன பண்ணுது, புத்தியோட சேர்ந்துருது. அப்ப புத்தி அதனுடைய இருப்பே சத்துவ குணங்கிறதுனால அந்த மனமும் புத்தியும் ஒரு இடத்துல ஒன்று சேரும் பொழுது அங்கதான் நமக்கு ஒரு இனிமையான உணர்வு வருது. அதை தான் நம்ம என்ன நினைக்கிறோம்னா, நான் நினைச்சதை அடைந்தால் எனக்கு சுகம் கிடைக்கின்றது. ஆனால் இந்த இடத்துலதான் புரிஞ்சுக்கணும், இந்த மனம் இந்த வெளி உலக வாசனைகளிலோ வெளி உலக வஸ்துக்களிலோ சென்று சேராமல் எப்பொழுதும் புத்தியிலே லயமாகி இருந்தால், புத்தி எப்பொழுதும் தன்னுடைய யதார்த்த சொரூபமான சத்துவகுணத்திலே எஸ்டாப்ளிஷ் ஆயிருந்தா வெளியில எந்த வஸ்துவும் இல்லாம உன்னால நிரந்தர சுகமா இருக்க முடியும். ஆனா நம்மளுடைய யதார்த்த நிலையில இருக்க தெரியாததுனாலதான் வெளியில ஒண்ணு தேடுறோம், அது கிடைச்சா சுகம் வர, அந்த ஒரு சின்ன எறும்பு கடிக்க மாதிரி நமக்கு அப்பப்ப ஏதோ கிடைக்கிற சிற்றின்பத்தை பெரிய பேரின்பமா நினைச்சு அதன் பின்னாடியே வாழ்க்கையை ஓடிக்கிட்டே இருக்கு. இதெல்லாமே தான் இந்த 4வது அத்தியாயத்துல ரொம்ப அழகா அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. இப்ப இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ண உடனே தான் அவன் ராஜகுமாரனுக்கு ரொம்ப தெளிவா புரியுது. ஆஹா, இவ்வளவு நாள் நம்ம ஒரு மோகத்துல இருந்து விட்டோமே என்று அவனுக்குள்ள ஏற்படுகிறது. இதுல என்ன சொல்ற அவனா, மாமிசத்தினாலும் பூசப்பட்டதும் உதிரம் நிறைந்ததும் நாடிகளால் கட்டப்பட்டதும் தோளினால் மூடப்பட்டதும் அஸ்தி கூடானதுமான மயிர் முளைத்திருப்பதும் பித்த கபங்கள் கூடியதுமான மலமூத்திரங்கள் பெட்டியானதும் சுக்ல சோனிதங்களிலிருந்து உண்டாகினதானும் மூத்திர துவாரத்திலிருந்து ஜனித்ததுமான வஸ்துவை அநேக பிரியம் என்று ஜனங்கள் சொல்கிறார்களே. இந்த உடம்ப டிஸ்கிரைப் பண்றா, எப்படி டிஸ்கிரைப் பண்றா பாருங்க. மாமிசங்கள் இந்த பிளஷ்னாலையும் எலும்புனாலையும் நரம்புகளினாலையும் உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய எலும்பு மஜ்ஜைகளை எல்லாத்தையும் சேர்த்து வச்சு இது கட்டப்பட்டு தாதுக்களினால் இருக்கக்கூடிய ஒரு கூட்டமைப்பு, அதுல இருந்து உருவாகக்கூடிய மலமூத்திரம் வெளிவரக்கூடிய ஒரு வெளியில வரக்கூடியதுல இருந்து வரக்கூடிய ஒரு உயிரின் மேல மனிதன் இவ்வளவு ஒரு ஆசையும் ஒரு விருப்பத்தையும் வைக்கிறான் அப்படின்னா, நம்மளுடைய வியர்வையில இருந்து வெளிவரக்கூடிய ஒரு உயிர்கள் நிறைய வருது இல்ல, வியர்வைகள்ல இருந்து நிறைய கிருமிகள் உருவாது இல்ல. அப்ப அதுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம்? எவ்வளோ எவ்வளவு சட்டிலான கேள்வி கேட்கிறாங்க பாருங்க. இதுல இருந்து உருவார உயிருக்கும் அதுல இருந்து உருவார உயிருக்கும் என்ன வித்தியாசம்? ஆனா இதுல இருந்து உருவார உயிர் எனக்கு சுகத்தை தரும் என்று இவன் அதுல அபிமானம் பண்றான். அதுல அபிமானம் இல்ல. அப்ப நம்ம எது மேல அபிமானம் வைக்கிறோமோ, இது எனக்கு சுகத்தை தரும் என்று நாம அபிமானம் வச்சோம்னா அது ரொம்ப ஒஸ்டான விஷயம்னா கூட அது நமக்கு உலகமே நிந்திக்கக்கூடிய விஷயத்த கூட நமக்கு சுகம்னு. அதனாலதான் பாத்தீங்கன்னா அந்த சைக்கோஸ்லாம் நிறைய பேர் இருப்பாங்க, மற்றவர்களை டார்ச்சர் பண்ணா அது அவங்களுக்கு சுகமா இருக்கும். உலகமே என்ன சொல்றோம், இன்னொரு உயிரை துன்புறுத்தக்கூடாது, துன்புறுத்தினா அது பாவம், அது தவறுமோ. ஆனா சில சைக்கோஸ்லாம் என்ன பண்ணுவாங்க, மற்ற உயிர்களை கொல்வதும் அந்த கொல்வதை ரொம்ப டார்ச்சர் பண்ணி கொல்வதும் அதனால அவர்களுக்கு சுகம் ஏற்படுகிறது என்று அவர்கள் நினைப்பதனால் அவர்கள் செய்கிறார்கள். அப்ப மனிதன் எதில் சுகம் கிடைக்கும் என்று அவனுடைய மன அமைப்பு இருக்கிறதோ
அதை பொறுத்து அவனுடைய மன கற்பனையான சுகத்தை தான் அவன் விரும்புகிறானே தவிர யதார்த்த சுகத்தை அவன் விரும்புவதில்லை. ஏனென்றால் அவனுக்கு அது தெரிவதில்லை. ஏனென்றால் அவனுக்கு சத்சங்கம் இல்லை. அவனுக்கு நல்ல ஒரு ஞான குருமார்களோ ஞானம் சார்ந்த ஒரு அமைப்போடு சேர்ந்து இருந்தானா அவனுடைய புத்தி வளரும். இப்ப ஹேமசூடனுக்கு ஹேமலகையோட சேர்ந்ததுனால இந்த ஞானம் அவனுக்குள்ள வர ஆரம்பிக்குது. நம்ம தொடர்ந்து இந்த மாதிரி சத்சங்களை கேட்கறதுனால நமக்குள்ள இந்த நல்ல விஷயங்கள் உள்ள போக ஆரம்பிக்குது. நம்ம இந்த நேரத்துல வேற ஏதாவது பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா அது சார்ந்த எந்த மனிதர்கள் எந்த நண்பர்களோட இருக்கிறோமோ எந்த கூட்டத்தோடு இருக்கிறோமோ அது சார்ந்த விஷயங்கள் தான் நமக்குள்ள போகும். ஸோ இந்த மாதிரி இது ஹேமலேகை ஹேமசூடனுக்கு இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணி அவருக்கு புரிய வைக்கிறார். இவ்விதமான ஹேமலேகை சொன்ன வசங்களை கேட்டு ஹேமசூடன் போக விஷயங்களில் வைராக்கியம் உண்டவனாகி ஆனான். இது நல்லது.